ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹேங்கிங் ஜிமுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது டிசைன் நம்பர் 1. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல மண்ணை நல்லா பிசைஞ்சிக்கலாம். எந்த வித கிராக்கும் இல்லாமல் நல்லா பிசைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மண்ணை தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 7வது மோல்டில் நான் இப்போ ஜிமுக்கா செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த மாடல் வேணாலும் நீங்கள் சைஸ் வச்சுக்கலாம். நான் இப்போ 7வது மோடில் நான் செய்ய போகிறேன். செய்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு அந்த மண் எடுத்து அந்த மோல்டில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த மோல்டுக்குள்ளே எந்த கேப்பும் இல்லாமல் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கட்டர் எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் எடுத்து தண்ணி எடுத்து அதுங்க மேலே நல்லா தடவி அதை நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எந்த வித கிராக்கும் இல்லாமல் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி எடுத்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. கீழேயும் நீட் பண்ணிக்கோங்க, மேலேயும் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தொட்டு நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எந்த வித கிராக்கும் இல்லாமல் நீட் பண்ணிக்கோங்க. அதில் கிராக் இருந்ததுன்னா பேக் பண்ணுறச்ச உங்களுக்கு அது விடிஞ்சிரும். அதனால தான் நம்ம இப்போவே நல்லா நீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நீட் பண்ணியாச்சு. நீட் பண்ணதுக்கப்புறம் நான் இது மாதிரி ஒரு ஸ்கூப்பிங் பண்ணுற டூல் எடுத்துகிட்டு நான் ஸ்கூப் பண்ண போகிறேன். ஸ்கூப் பண்ணுறதுனா நம்ம பின்னாடி நிறைய மண் இருக்கும். அதை ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் இருக்காது. இந்த மாதிரி டூல் வச்சு உள்ளே இருக்கிற மண்ணை நீங்கள் நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. இந்த டூல் தான் ஈஸியாக இருக்கும். இதை வச்சு தான் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். எனக்கு இது ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் சில கட்டர்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். எனக்கு இது தான் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு இது பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது ஈஸியாக வந்துடும். அந்த ஜிமுக்கா செஞ்சோம் பார்த்திங்களா, அதை நம்மளோட உள்ளங்கையில் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறேன் பார்த்திங்களா, அது மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிமுக்கா கோணலாக ஆகாது. நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும். ஸோ அந்த நடுவில் வச்சு நீங்கள் டைட் கொடுத்துட்டு இதை நீங்கள் ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ளே இருக்கிற மண் எல்லாமே அழகாக வெளியில் வந்துடும். பாருங்கள், நான் எப்படி பண்ணிகிட்ருக்குறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப இம்ப்ரெஷன் கொடுத்திங்கன்னா அது ஸ்கூப் பண்ண முடியாது, உங்களுக்கு கோணலாக வந்துடும். இப்போ நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் நம்ம நல்லா நீட் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் நல்லா இருந்தால் தான் நம்ம பெயிண்டிங் பண்ணுறச்சோ நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு பெண்ணோட கேப் எடுத்திருக்கேன். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அந்த மாதிரி ரவுண்ட் போடுற மாதிரி எது இருந்தாலுமே ஓகே தான். அதை வச்சு நீங்கள் மேலே ஒரு ரவுண்ட் மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 ரவுண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்னது நான் எடுத்து போட்டுட்டேன். செகண்ட் அதை விட பெருசாக இருக்கிறத எடுத்து நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பென் கேப்பு அது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். தான் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 2 ரவுண்டு பண்ணியிருக்கேன். நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு கட்டர் எடுத்துகிட்டு ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த டிசைன் தான் வேணும்னா நீங்கள் இதே மாதிரி இதை பார்த்து கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். டெரகோட்டா ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டிசைன் வேணாலுமே நம்ம ஜுவல்லரிக்கு பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் நம்ம டெரகோட்டா ஜுவல்லரிக்கு டிசைன் பண்ணுறது. உங்களுக்கு என்ன டிசைன் விருப்பமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இது போட்டேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம திருப்பி இன்னொரு கிராஸ் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு டிசைன் எக்ஸ் மாதிரி வரும். போடுறச்சே நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்து நல்லா டிசைன் பண்ணிக்கோங்க. டிசைன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு எந்த வித கிராக்கோ எதுவுமே வரல. ஃபுல்லாக நல்லா நீட் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஜிமுக்காவுக்கு நான் ஹேங்கிங் பீட்ஸ் தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஐபின் பீட்ஸ் ஆட் பண்ணல, ஹேங்கிங் பீட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஹேங்கிங் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நிக்ரம் ஒயரில் நம்ம யூபின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஜிமுக்காவில் நீங்கள் போட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக. உங்களுக்கு கட்டரை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இதை நான் பண்ணிவிட்டேன். நான் ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வீட்டிலையே வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. 3 days கண்டிப்பாக இந்த ஜுவல்லரி காயணும். இல்லைனா நம்ம பேக் பண்ணுறச்ச இது உடஞ்சிரும்.
இப்படி தான் நம்மளோட ஜுவல்லரி வந்திருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.